வெல்கம் பேக் டு ஆர்ஐபி கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எனக்கும் ஏஎஸ் கேமிங்க்கும் தான் மேட்ச் பார்க்க போகிறீங்க. கஸ்டம் ரூம் மேட்ச். அவர் டீமுக்கும் எங்கள் டீமுக்கும், அதாவது அவர் டீமில் வந்து அவர் யூடியூபர், எங்கள் டீமில் வந்து நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதாவது நான் ஒரு யூடியூபர், அதுவும் இல்லாமல் லோனல்ஃப் ஒருத்தர் யூடியூபர். அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் முன்னே கீழே போய் அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எம்ஜிகே ஷாம் அப்படின்னு இருக்காங்க 2 பேர் ஆப்போனன்ட் டீமில். அப்புறம் யாரோ ரிப் மாஸ் ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து மேட்ச் உள்ள போகுது. மேட்ச் உள்ள இப்போ வந்துட்டோம். G18 எடுத்திருக்கேன். G18 ஒரு டபுள் ரேட் ஃபயர் தரும். நல்ல ரேட் ஆஃப் ஃபயர். ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் கூட சொல்லலாம். ஆட்டோ ஹெட் ஷாட் கூட விழ வாய்ப்பு இருக்குது. பிஸ்டல்லையே ஒரு நல்ல கன் கூட சொல்லலாம் G18. ஏஎஸோட டீம்மேட்ஸ்லாம் அங்கே ஓடுறாங்க. ஒருத்தர் கீழே இருக்கார், நான் மேலே இருக்கேன். ஹெட் ஷாட்டு விழுந்துருச்சு. நான் அவர் தப்பி ஒருத்தர் ஃபிஸ்ட்டு பண்ணுறாரு. போகிறாங்க, நாக் ஆகிட்டாங்க. கில் வந்துடும் நினைக்கிறேன். கில் வந்துடுச்சு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க. அவர் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கார். கில் வந்துடுச்சு. லோன் உல்ஃபே போட்டார் அவர். இப்போ வந்து தாம்சன் கன் எடுத்திருக்கேன். 2 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு ஈபி தரும். ஈபி வந்து மெதுவாக அப்படியே வந்து ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகும். அதாவது எப்போ நம்மளுக்கு வந்து ஹெச்பி கம்மியாக இருக்கோ அப்படியே ஒரு ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகும். தாம்சன் கன் ஒரு எஸ்எம்ஜி கன். அது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் கன்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கும். க்ளூ வால் போட்டிருக்கேன். க்ளூ வால் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கவர் இல்லைன்னா திடீர்னு நீங்கள் க்ளூ வால் யூஸ் பண்ணி ஒரு கவராக எடுத்துருக்கலாம். எங்கள் டீம்மேட்டில் ஒருத்தனை போட்டாங்க. ஆகாஷ் ஆர்கேவை போட்டாச்சு. அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு. எம்ஜிகே அங்கே ஒருத்தர் இருக்காங்க. செத்து போயாச்சு. ரெண்டு மஷ்ரூம், க்ளூவால். ஒன்றும் திடீர்னு க்ளூவால் இன்சைட் போட்டேன். அங்கே ஒரு க்ளூவால். அப்புறம் பால போகவே முடியல. வந்துட்டாங்க, ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரனேட் தூக்கி போடுறேன். அங்கே ஒரு நாக் ஆகிட்டார். யாருன்னு தெரியல. நாக்காக இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு கிரனேட் தூக்கி போடுறேன். ஆனால் போகாது, ரேஞ்ச் அவ்வளோ வரல கிரனேட்டில். யார் செத்து போனது தெரியவில்லை. இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார். இங்கே ரிவைவ் பண்ணியிருக்காரு ஒருத்தரை. சுட்ட மிஸ் ஆகிட்டார். லோனல் கில் எடுத்துட்டார். கரெக்டாக போட்டாச்சு. MP40 எடுத்தாச்சு. இப்போ MP40 வந்து விண்டர்லேண்டு ஸ்கின் வச்சுருக்கேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. இது ஒரு மீடியம் ரேஞ்ச் கன் கூட சொல்லலாம். இதுக்கும் தாம்சன் கன்னுக்கும் ஒரு வித்தியாசம் கூட இல்லை. எல்லாம் ஒரு இதுதான். நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் லோவாக இருக்குது. இப்போ க்ளூ வால் எடுத்து இங்கே ஒரு 2 போட்டுடலாம். ஏன்னா எனிமிஸ்
ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் கொடுக்கும், அங்கே இருக்காங்களா இங்கே இருக்காங்களான்னு. லோன் உல்ஃப் யாரோ அட்டாக் பண்ணுகிறாரு. ஐயோ நோ 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 நோ. ஓ ஷட். லோன் உல்ஃப் வராரு, ரிவைவ் பண்ணுறாரு என்ன க்ளூவால் போட்டு. உடனே இப்போ போய்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு மெடிக்கிட்ட போடணும். ஓ எல்லோரும் நாக் ஆகிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ மார்லஸை போட்டாங்க, ப்ரோனோப் இருக்கார். இன்னும் ரிவைவ் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி எதுக்கு விட்டுட்டேன். ஒன்றும் தூக்கி போட்டு போனேன், அதுக்குள்ளே ப்ரோனோபை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கிரனேட் யாரோ தூக்கி போடுறாங்க. அந்த சைடு இருக்காங்க, இந்த சைடு ஒருத்தர் ஓடுறாரு. சார்கேவோ தான் நினைக்கிறேன். அது இங்கே யாரோ சொல்கிறாங்க. எம்ஜிகே காலி ஹெட்ஷாட் வர இருந்திருக்கு, டபுள் ஹெட்ஷாட்டு. செம்மடியாக சச்சு தூக்கி போட்டுக்கோங்க. நாக் பண்ணிட்டு மேக்ஸிமம் கில் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் நாக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க ரிவைவ் பண்ணாலும் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கவர் எடுத்து மெடிக்கிட் போடுங்க எப்போவுமே, ஏன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் தரும். இப்போ அவர் எங்கே போனாலும் தெரியல. அந்த ஓடுறாரு. ஓ செம்மடியாக சச்சு. ஒரு கவருக்கு க்ளூவால் போட்டு போயிட்டார். ஹெட்ஷாட் வர விழுந்திருக்கு, 99 விழுந்திருக்கு ஹெட்ஷாட்டில். வந்து லோட் பண்ணிவிட்டு போகிறேன். ஓ அவர் இந்த சைட்லேருந்து ஒரு திட்டாரே. MP40 எஸ். க்ளூவால் எடுத்தாச்சு, ஸ்டன் கிரனேட் எடுத்தாச்சு, லெவல் 3 வெஸ்ட் எடுத்தாச்சு, அப்புறம் ஒரு ஹெல்மெட் எடுத்தாச்சு. லெவல் 2 ஹெல்மெட்டு, லெவல் 3 வெஸ்ட்டு. ஸ்டன் கிரனேட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்டன் கிரனேட் தூக்கி போட்டிங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து கிளியரான விஷன் கிடைக்காது, அதாவது கிளியரான வியூ கிடைக்காது. அதுவும் இல்லாமல் ரெட் டாட் ஏம் கிடைக்காது. அவங்க வந்து கிரனேட்லாம் தூக்கி போட்டுன்னு இருக்காங்க. ஓ நோ. ஓ ஓ நோ 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 நோ. எஸ். ஓ ஷட் 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 ஷட். ஒன்றும் யாரும் பேக்கப் வரல, எல்லோரும் அந்த சைடு ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோனோபா போட்டாங்க, என்னையும் போட்டாங்க. நான் டெத் ஆகிட்டேன். ப்ரோனோபா போட்டாங்க. இப்போ வந்து லோன் உல்ஃப் வந்து சொல்கிறாரு. இங்கே ரிவைவ் பண்ண பார்த்தாரு, ஆனால் வேணாம் கில் பண்ணிடலாம், மேட்ச் முடிச்சிடலான்னுங்கிறாரு. ஒரு ஹெட்ஷாட் வர வந்திருக்கு. ஒன்றும் லோன் உல்ஃபை போட்டாங்க. போட்டது வந்து சார்கேவோ தான் நினைக்கிறேன். ஆமாம் சார்கேவோ தான். ஒரு தாம்சன் கன் எடுத்தாச்சு, 2 மஷ்ரூம் எடுத்தாச்சு, அப்புறம் ஒரு க்ளூவால், ஒரு பாம். நான் லோன் உல்ஃப்கிட்ட சொன்னேன் பேக்கப் வாங்க அப்படின்னு. சரி அவர் ஓகே நான் வரேன் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடி வந்தார். ஒரு க்ளூவால் போட்டேன், இங்கே ஒரு க்ளூவால் போட்டாச்சு, ஒரு க்ளூவால் போட்டேன். அவரும் ஒரு அந்த க்ளூவால் போட்டு மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறாரு. இப்போ மேலே எதுக்கு க்ளூவால் போடுறேன்னா, இப்போ அவரால் சுட முடியாது. இன்னொரு க்ளூவால் எதுக்கு போட்டோன்னா, அவர் பாம் தூக்கி போட்டான்னா ரிட்டன் வந்துடும், அவருக்கே உள்ளே போயிடும். செம்மடி அவ்வளோதாங்க, நாக் ஆகிட்டார். இப்போ யாரோ கீழே கிரனேட் தூக்கி போட்டு விளாட்றாங்க பொழுது. கீழே நெட்டு வர லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. கில் கிடச்சிருச்சு. சார்கேவை போட்டேன்னு நினைக்கிறேன். எம்ஜிக்கு கிரனேட் தூக்கி போட்டு விளாண்டுக்கிறாரு இங்கே கீழே. அவர் வந்து இப்போ ஓடுறாரு, நான் சொல்கிறேன். அவர் ஓடுறாரு, இப்போ போகிறாரு. நாக் ஆகிட்டார். ஹெட்ஷாட் வர வந்திருக்கு. ஒன்றும் அவன் கவர் இருந்ததே நான் பார்க்கல. க்ளூவாலேருந்து உள்ளே போனது தான் பார்த்தேன், நான் கவரே பார்க்கல. ஒரு MP40 எடுத்தாச்சு, கிரனேட்டு, 2 மஷ்ரூம் எடுத்தாச்சு. நான் 10 கில்லு, லோன் உல்ஃப் 7 கில்லு பண்ணியிருக்கோம். வந்து
போகிறோம். நான் லோனுக்கு பேக்கப்பாக போகிறேன். இப்போ நானும் போகிறோம். ஒரு மார்வல் த்ரோனோப் வந்து அந்த சைடு வந்துன்னு இருக்காரு, ஆப்போசிட் சைடாக. லோனுக்கு யாரும் சொல்கிறாரோ அவசரப்பட்டு நான் அவரை க்ளோவல் பண்ணிட்டேன். ஓ யார் அது கிரனேட் தூக்கி போடுறாங்க. நான் என்ன பண்ணேன், கிரனேட் தூக்கி போட்டுறேன். போ யாராச்சும் நாக்காவாங்கன்னு பார்த்தா அப்புறம் நம்ம நாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண திடீர்னு குடிச்சு. ஓ நோ டெத் ஆகிட்டோம். டீமே இறந்துருச்சு. மஷ்ரூம் எடுத்தாச்சு, எக்ஸமைட் எடுத்தாச்சு, க்ளூ வால், கிரனேட், ஸ்டன் கிரனேட்டு, லெவல் 3 வெஸ்ட்டு, லெவல் 2 ஹெல்மெட்டு. ஸ்டன் கிரனேட் எதுக்குன்னா ஒரு நல்ல இது கிடைக்கும், விஷன் கிடைக்காது. அப்பயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இப்போ. ஆனால் இந்த மேட்ச்சில் நான் ஸ்டன் கிரனேட்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் ஸ்டன் கிரனேட் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு இது என்னது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இப்போ எடுத்தேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்டன் கிரனேட் போட்டால் அந்த மாதிரி தான் வருது ஸ்மோக்கு. இப்போ பாருங்கள் ஸ்மோக் வருதா, இந்த மாதிரி வரும். இந்த விஷனில் நான் இருந்தால் தெரியாது, ஆப்போனன்ட்ஸ்க்கு தெரியாது, ஒரு கிளியர் வியூ தெரியாது. இப்போ கிரனேட் தூக்கி போட்டுன்னு இருக்காங்க எம்ஜிக்கு. க்ளோவல் போட்டால் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆகாஷ் ஆர்கேஓ பின்னாடி இந்த அஸ்டாரே என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஓ இங்கே வந்து இவர் வராரு. நான் என்ன பண்ணுறேன், ரிவைவ் பண்ணிட்டாரு ப்ரோனோப். என்ன ப்ரோனோப்பை நாக் பண்ணிட்டாங்க. ஓ நோ ஷட். சாம் போட்டார் என்ன, ஒரு மெக்கானிக்கல் MP40 வச்சுருக்காரு. ஓ நோ லோனோஃப் காலி பண்ணிட்டாரு. என் ஃப்ரெண்டையோட சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லோனோஃப் காலி பண்ணிட்டு பூயவே அடிச்சிட்டார் அவர். நான் 10 கில்லு, லோனோஃப் 11 கில்லு. மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அவரோட லிங்கை பார்த்துருங்க. பாய்.